மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. தாவேகாவோட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் அடுத்த கட்ட வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தானே நேர்காணல் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான தேர்தல் சம்பந்தமான அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க செகண்ட் ஃப்ளோர் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்பவே முக்கியமான பொறுப்பில் இப்போ இறுதியாக வந்து ஜாயின் பண்ணவர் தான் அதிமுகவில் முன்னாடி இருந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தோற்றுவித்த காலத்தில் இருந்து எம்எல்ஏவாக ஏகப்பட்ட தடவை ஜெயிச்ச நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இப்போது தாவேகா சார்பாக முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்க போகிறாரு. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தான் அவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. காரைக்குடி தொகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக டாக்டர் டிகே பிரபு அப்படின்றவங்கள களமிறக்க போகிறாங்க தாவேகாலிருந்து. இவருக்கு ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த சோஷியல் மீடியா பகுதிகளில் ஏகப்பட்ட செல்வாக்கு, ஏகப்பட்ட ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்து இருக்குது. லோக்கலாக வந்து பார்த்தா அந்த காரைக்குடி தொகுதிக்குள்ளே இவரை வந்து தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ பல வருட காலமாக ஒரு டாக்டராக தன்னோட சேவையை மக்களுக்கு வந்து பணிபுரிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் காரைக்குடி தொகுதியில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் தாவேகா சார்பாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த டாக்டர் டிகே பிரபு அப்படின்றவரை. இதை தவிர தமிழக வெற்றி கழகத்தில் அந்த முதன்மையான பொறுப்புகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு செயலாளராக இருக்கக்கூடியவர் அருண்ராஜ் அவர்கள். இவர் ஒரு IRS IAS ஆஃபீஸர். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஆளும் வர்க்கத்தை வச்சு எதுக்குற அந்த ஒரு விஷயங்களில் இவரோட ஸ்டாண்ட் ரொம்பவே போல்டாக இருக்கிறத பார்க்க வந்து முடியுது. அது மட்டும் வந்து இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தினால இவரை இப்போ திருச்செங்கோடு தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகா சார்பாக. திருச்செங்கோடு தொகுதி தான் இவரோட சொந்த ஊரும். அங்கே இவருக்கு ரொம்பவே பரிச்சயமான மனிதர்கள், இவரோட ஃபேஸ் ரொம்பவே பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால திருச்செங்கோடு ரொம்பவே ஸ்ட்ராங்கான டெரிட்டரியாக அருண்ராஜ் அவர்களுக்கு கருதப்படுது தாவேகா சார்பாக. பாபநாசம் தொகுதிக்கு தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அசாருதீன் அப்படின்ற ஒருத்தரை களமிறங்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றி கழகம். இவர் ஒரு முஸ்லீம் சகோதரர். இவருக்கு வந்து அந்த பாபநாசம் தொகுதியில் நல்லாவே ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கிற காரணத்தினால இவர் கட்சியை வந்து அங்கே கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இவங்க அந்த முயற்சியை வந்து பண்ணியிருக்காங்க. திருக்கோவிலூர் தொகுதி, இந்த தொகுதியில் பரணி பாலாஜி அப்படின்றவரை களமிறக்க போகிறாங்க தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. இவர் ரசிகர் மன்றங்கள், அதாவது இப்போ விஜய் வந்து மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமாக வந்து நடத்திட்டு வந்திருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு முக்கியமான ஒரு நபராக இந்த மக்கள் மன்றத்தில் வந்து நிறைய மக்கள் சேவையெல்லாம் வந்து பண்ணியிருக்கிற காரணத்தினாலையும் இப்போ அரசியல் ரீதியாகவும் வந்து அவர் கொஞ்சம் அட்டென்ஷன் வாங்குற காரணத்தினாலையும் இவரை திருக்கோவிலூர் தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாவேகா சார்பாக. ஈரோடு கிழக்கு தொகுதியோட தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக பாலாஜி அப்படின்ற ஒரு நபரை இறக்க போகிறாங்க தாவேகாவில் இருந்து. இவரை வந்து ஈரோடு டைமில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தப்பவே அந்த மேடையெல்லாம் ஏற்றி அவருக்கு நல்லா வந்து பாராட்டி பேசினாலும் நம்ம பார்க்க வந்து முடிஞ்சுது. முக்கியமான தொகுதி கரூர் தொகுதி, மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தின ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் அந்த கேஸ் சம்மந்தமாகவே வந்து அரெஸ்ட் ஆகியிருந்த தாவேகாவோட கரூர் மாவட்ட செயலாளராக வந்து இருந்த மதியழகன் அப்படின்றவர் தான். இவர் அரெஸ்டெல்லாம் வந்து ஆனார். 7 நாட்கள் சிறையில் வந்து கட்சிக்காண்டியே வந்து இருந்துட்டு வந்திருக்காரு. ஸோ தார்மீக அடிப்படையிலையும் மிகப்பெரிய பொறுப்பாகவும் வந்து ஸோ அவரை வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியை கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க தாவேகா சார்பாக. ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸர்வீஸ் மேன். இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் அரசியல் அனுபவமும் வந்து இருக்கிறவர். நிறைய மீடியாஸ்லலாம் வந்து பேசுகிறது மூலமாக நான் பார்க்க வந்து முடிஞ்சுது. ஸோ இவருக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. தஞ்சாவூர் தொகுதியை சரவணன் அவர்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டப்ப இந்த சரவணன் அப்படின்றவரை மேடை ஏற்றி இவருமே வந்து பேசின அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கோவை வடக்கு தொகுதி. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தி வந்திருக்கு. இந்த கோவை பகுதியை பொறுத்த வரைக்கும்
தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆல்ரெடி இந்த சர்வே எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு கேண்டிடேட்டாக தான் வந்து நிப்பாட்டணும். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி இந்த கோவை வடக்கு பகுதியில் கொஞ்சம் தாவேகா சார்பாக பரிச்சயமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சம்பத்குமார் அப்படின்றவரை வந்து களமிறக்க போகிறாங்க தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கோவை வடக்கு பகுதியில். குளச்சல் பகுதிக்கு பிரேம் அப்படின்றவரை களமிறக்க போகிறாங்க தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. அரியலூர் தொகுதிக்கு சிவகுமார் அப்படின்றவரை தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க வந்து போகிறாங்க. விருகம்பாக்கம் தொகுதிக்கு சபரிநாதன் அப்படின்ற ஒரு இளைஞர், இவர் வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் நிறையவே வந்து கொஞ்சம் பரிச்சயமாக தாவேகா சார்பாக பரப்பிட்டு வந்து இருக்கிறவர். ஸோ இவரை விருகம்பாக்கம் தொகுதிக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க தாவேகா சார்பாக. முக்கியமான தொகுதியாக ஒரு ரிசர்வ் தொகுதியாக வந்து இருக்கக்கூடியது இந்த சென்னை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தொகுதியாக வந்து பார்க்கப்படக்கூடிய தொகுதி தான் அரக்கோணம் தொகுதி. இந்த தொகுதிக்கு காந்திராஜ் அப்படின்றவரை தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க போகிறாங்க. சேலம் தெற்கு பகுதி தொகுதி, இந்த தொகுதி வந்து சொன்னாலே தாவேகாரங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபராக வந்து யார் இருப்பா அப்படின்னா பார்த்திபன் அப்படின்றவர் தான். இந்த பார்த்திபன் அப்படின்றவர் ரொம்ப வருட காலமாக சுமார் இந்த விஜய் அவர்களுக்கு இந்த ரசிகர் மன்றம் தொடங்கி இது வந்து மக்கள் மன்றமாக மாறப்பட்ட இந்த சமயத்தில் வந்து இருந்தே பார்த்திபன் அவர்கள் ரொம்ப நெடிய காலமாக வந்து விஜய் அவர்களோட பர்சனலாகவே பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்காரு. ஒரு சில திரைப்படங்களையும் கூட வந்து நடிச்சிருப்பார். இவர் வந்து கோட்டு படத்தில் ஒரு சின்ன ஒரு போலீஸ் கேரக்டராலாம் இவர் வந்து வந்திருப்பார். ஸோ இவருக்கு ஆல்ரெடி அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பார்த்திபன் அவர்களுக்கு இந்த சேலம் பகுதியில் நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிற காரணத்தினால இவரை தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இந்த சேலம் தெற்கு பகுதிக்கு வந்து களமிறக்க வந்து போகிறாங்க. கிணத்துக்கடவு தொகுதிக்கு விக்னேஷ் அப்படின்ற நபரையும், அணைக்கட்டு தொகுதிக்கு வேல்முருகன் அப்படின்ற நபரையும் தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க வந்து போகிறாங்க. முதல் ஒரு பெண் வேட்பாளராக இப்போ நம்ம சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்க தான் சிந்துஜா அப்படின்றவங்க. இவங்க திருமயம் தொகுதிக்கு தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களம் இறங்கி வந்து வராங்க. ஆக்சுவலாக இன்னுமே நிறைய பெண் வேட்பாளர்கள் தாவேகா சார்பாக வந்து இருக்காங்க தான். பட் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் இந்த ஒரு லிஸ்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு பெண் வேட்பாளராக வந்து அறியப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ திருமயம் தொகுதிக்கு சிந்துஜா அப்படின்றவங்க வந்து களமிறங்க வந்து போகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இது செங்கல்பட்டு இந்த வட்டாரங்களுக்குள்ளே வந்து வரும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. யார் இந்த வெற்றி ஃபேக்டர் அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. ஆல்ரெடி இந்த பகுதிகளில் தாவேகாக்கு நல்ல ஒரு ரீச் சர்வேயில் வந்து இருக்கிறதுனால, இந்த மக்கள் கருத்து கணிப்பில் வந்து இருக்கிறதுனால இந்த தொகுதிக்கு நல்ல ஒரு கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ணி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. தென்னரசு அப்படின்றவரை தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க தாவேகா சார்பாக. தர்மபுரி தொகுதிக்கு சிவன் அப்படின்றவரையும், திருவிகா நகர் தொகுதிக்கு சிவா அப்படின்றவரையும் தாவேகா சார்பாக களமிறக்க வந்து போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி இந்த சோஷியல் மீடியாவில் தாவேகா சார்பாக வந்து நல்ல ஒரு ரீச் வந்து இருக்கிற காரணத்தினாலையும் அங்கே லோக்கல் வட்டாரங்களையுமே கொஞ்சம் தெரிஞ்ச முகம் அப்படின்றதுனால இவங்களை வந்து களமிறக்க வந்து போகிறாங்க. குணசேகரன் அப்படின்ற நபரை தான் செஞ்சி தொகுதிக்கு களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகா சார்பாக. இது ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. குறிப்பாக வந்து இந்த கோவில் சுற்று வட்டாரங்கள் நிறைய கிராமப்புறங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ரொம்பவே இன்டீரியராக நிறைய இந்த கிராமம் சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து இருக்குது. தமிழகத்தோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொகுதி தாம்பரம் தொகுதி. இது செங்கல்பட்டு உள்ள வந்து அடங்கியிருக்கும். இந்த தொகுதியை சுற்றி நிறைய வணிகங்கள், நிறைய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே வந்து உள்ளடங்கியிருக்கு. இந்த தொகுதியில் ஆல்ரெடி வந்து தாவேகாக்கு திமுக வந்து கம்பேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரீச்சை வந்து இருக்கிற காரணத்தினால இந்த தொகுதியில் சரத் அப்படின்ற ஒரு நபரை வந்து களமிறக்கியிருக்காங்க தாவேகா சார்பாக. புதுக்கோட்டை தொகுதிக்கு பர்வேஸ் அப்படின்ற நபரை தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க வந்து போகிறாங்க. தமிழகத்தோட சவுத் பகுதியில் ரொம்பவே முக்கியமாக நிறைய இளைஞர்களோட ஓட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் நாகர்கோவில் தொகுதி. இந்த தொகுதியில் தான் கன்னியாகுமரியுமே வந்து அடங்கியிருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் வந்திருக்கும். தமிழகம் முழுக்க விஜய் அவர்களுக்கு நடிகராக நிறைய ரசிகர்கள் வந்து இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் அளவு கடந்த ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா இது கேரளாவோட டைரெக்டாக கனெக்டடாக இருக்கிற ஒரு ஊர்னால ஆல்ரெடி இந்த கல்ச்சர் பேஸ்டாகவே விஜய் அவர்களுக்கு அங்கே ஆல்ரெடி வந்து ஆரவாரம் வந்து ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அங்கே இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி தான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. தாவேகான்ற கட்சி ஆரம்பித்து இந்த எலெக்ஷன் ஃபீவர் எதுவுமே வந்து வரதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் எடுத்த
இந்த கருத்து கணிப்பில் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் எடுத்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் அப்போ பெருசாக ஆக்டிவ் கூட பண்ணலை இந்த பாலிட்டிக்கல் மூளை. அப்போவே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்த தொகுதி தான் நாகர்கோவில் தொகுதி. ஸோ இந்த நாகர்கோவில் தொகுதியில் நல்லாவே பரிச்சய முகமாக அந்த லோக்கல் வட்டாரங்களில் நல்ல பரிச்சய முகமாக இருக்கக்கூடிய மாதவன் அப்படின்ற ஒரு நபரை தான் வந்து களமிறக்க போகிறாங்க தாவேகா சார்பாக. 2 முக்கியமான தொகுதி, இறுதியான தொகுதியாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது மதுரை மேற்கு தொகுதி. இந்த மதுரை மேற்கு தொகுதிக்கு அஃப்கோர்ஸ் அந்த மதுரை வட்டாரங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். விஜய் அன்பன் அப்படின்றவரை தான் தாவேகா சாபா எம்எல்ஏ கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஜய் அன்பன் அப்படின்றவர் ரொம்பவே முன்னாடி காலகட்டத்திலே, அதாவது விஜய் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த ரசிகர் மன்றங்கள் வந்து தமிழகத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டிலே வந்து இருந்தவர். அதுக்கப்புறமா பல வருடங்கள் விஜய் அவர்களுடைய பர்சனலாக வந்து பயணம் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தவர். விஜய் மக்கள் இயக்கமாக வந்து இருந்தப்போ இந்த சமயங்கள் எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களுக்கோட அந்த ஒரு சொல்லுக்கு வந்து இணங்க மக்களுக்கு வந்து பர்சனலாகவுமே இப்போ விஜய் மக்கள் இயக்கம் வந்து எல்லாமே வந்து பர்சனலாகவே வந்து நிறைய நன்மைகள் அந்த மதுரை சுற்று வட்டாரங்களில் பண்ணிட்டு வந்து இருந்தவர். ஆல்ரெடி இவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு முகம் இந்த மதுரை மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கு. ஸோ இவர் தான் அதுக்கு கரெக்டான நபராக வந்து இருப்பார் அப்படின்ட்டு விஜயன்பன் அப்படின்றவருக்கு தான் மதுரை மேற்கு தொகுதி வந்து ஒதுக்க வந்து பட்டிருக்கு. இறுதியாக தமிழகத்தோட மிகப்பெரிய முக்கியமான தொகுதியாக வந்து இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் தொகுதி. சமீபத்தில் கூட இந்த திருப்பரங்குன்றங்கள் ஒட்டி ஏகப்பட்ட சலசலப்புகள் நம்ம பார்த்த வண்ணம் தான் வந்து இருந்திருப்போம். ஸோ இந்த தொகுதிக்கு தாவேகா சார்பாக களமிறக்க வந்து போகிறவங்களை வந்து யாருன்னு வந்து பார்த்தா தாவேகாவோட உயர்மட்ட நிர்வாகிகளில் முக்கியமான ஒரு ஆளாக வந்து இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை தான் வந்து திருப்பரங்குன்றத்தில் களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகா சார்பாக. இவருக்கு மதுரையில் ஆல்ரெடி ஒரு சில ஃபெமிலியாரிட்டி வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அது மட்டும் வந்து இல்லாமல் திருப்பரங்குன்றம் தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் அங்கே டிஎம்கேக்கு முன்னாடியே ஜெயிச்சிருந்தாலும் ஏடிஎம்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு சவாலான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் வந்து தாவேகா சார்பாக வந்து நிப்பாட்டணும். ஏன்னா டிஎம்கேவே பெருசாக அங்கே வந்து ஜெயிச்சது வந்து கிடையாது, அங்கே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வகையில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வந்து இறக்கியிருக்காங்க. இவருக்கு ஏடிஎம்கே சைட்லேயுமே நல்ல ஒரு ஃபெமிலியாரிட்டி இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பிஜேபியில் இருந்தார், அதுக்கப்புறமா ஏடிஎம்கேக்கு வந்தார், அதுக்கப்புறமா அங்கே தன்னோட அரசியலை வந்து பிரகடனப்படுத்த முடியலை அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி தாவேகாவுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இவரை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை திருப்பரங்குன்றத்துக்கு சார்பாக தாவேகாவோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறக்க வந்து போகிறாங்க. ஸோ இந்த வகையில் முதல் கட்ட 2வது கட்ட இந்த வேட்பாளர்கள், அதாவது 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோவாக ஒரு 80 வேட்பாளர்களை நம்ம மொத்தமாக வந்து பார்த்துருப்போம். இன்னும் அடுத்த லிஸ்ட் எல்லாமே வந்துகிட்டே தான் வந்து இருக்குது. இந்த மாதிரியான அரசியல் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க செகண்ட் ஃப்ளோர் நம்ம சேனலை எப்போவுமே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு